நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணிகர்களை பாதிக்கும் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்புகளை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தவறினால் முதற்கட்டமாக முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் விரைவில் கடையடைப்பு போராட்டம் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் த. ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வணிகர் பெருமக்கள் பங்கேற்றனர். வணிகர்களை பாதிக்கும் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்புகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கடை வாடகை மீதான 18% வரி விதிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், விவசாய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனே நீக்க வேண்டும், ஜிஎஸ்டியை எளிமையாக்க பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திலேயே வசூலிக்கும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் வணிக உரிமை கட்டணம் மற்றும் தொழில் வரிகள் போன்றவற்றின் பல மடங்கு உயர்வை திரும்பப் பெற வேண்டும், சோதனை என்ற பெயரில் வருவாய்த்துறை, உணவுத்துறை, தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் வணிகர்களிடம் அநியாயமாக அபராத கட்டண வசூலை தடுத்து நிறுத்த வேண்டும், வணிகர்கள் மீது மத்திய அரசு திணிக்கும் நியாயமற்ற வரி விதிப்புகளுக்கு எதிராக மாநில அரசு குரல் கொடுக்க வேண்டும், 6% சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும், மின் கட்டணத்தை மாதந்தோறும் வசூலிக்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்காவிட்டால் அடுத்ததாக தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்திற்கு தயாராகி வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். கனமழையை பொருட்படுத்தாது பெரும் திரளாக வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது வணிகர்களின் ஒற்றுமையையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். கனமழையை பொருட்படுத்தாது பெரும் திரளாக வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது வணிகர்களின் ஒற்றுமையையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. 12/12/24 அன்று கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு வாடகைக்கு ஜிஎஸ்டி மத்திய அரசு கொண்டுள்ளதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் மழையும் புயலும் எந்த வகையிலும் வணிகர்களை பாதிக்காதுங்கிற தைரியத்தோடு வந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டுள்ள இந்த வரியை உடனடியாக மாநில அரசு பரிசீலனை பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் முதல் கட்டமாக மாநில அரசு கண்டித்து தமிழக முதல்வருடைய தொகுதியில் ஒரு நாள் கடையடைப்பு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் தமிழக அரசுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அவர்கள் செவிசாய்ப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் பதவியேற்ற முதலிருந்து 3 ஆண்டு காலமாக சமூக விரோதிகள் செயல் எல்லா கடைகளிலும் சமூக விரோத செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. ஒரு கட்டமாக ஒவ்வொரு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சிறு வணிகத்தை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறோடு நயவஞ்சக செயல்பட்டுக்கிட்டு அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்க. உயர்ந்த பெரிய கடை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் 2017 அந்த ஜிஎஸ்டி வந்தது. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேற ஆபத்தாக இந்த சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி வந்திருக்கு, அமலுக்கு வந்துடுச்சு. மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசு 500 ரூபாய் இருந்தது வணிகம் உரிமம் பெறதுக்கு, இன்னைக்கு அதை 10,500 பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க, அமலுக்கு வந்துச்சு. ஏன் இதை ஏற்றினாங்கன்னு சொன்னோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள் ஆதரவோடு அவர்கள் அந்த மாநாட்டில் முதல்வர் பங்கேற்ற பிறகு அந்த மாநாட்டில் அறிவிச்சாங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசங்கிறத அறிவிச்சாங்க. அது நடைமுறைக்கு வந்துச்சு. இலவசம் 500 ரூபாய் கட்டினது எப்படி இருக்கு, இன்னைக்கு 10,500 ரூபாய் கட்டுறது எப்படி இருக்கு. அதனால இந்த நேரத்தில் மாநில அரசை வன்மையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் போதைப் பொருள் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 100% போதைப் பொருள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு காவல் உயர் வகுப்பை சேர்ந்தக்கூடிய டிஜிபியினுடைய பையன் போதைப் பொருள்ல உள்ள போயிருக்கிறான், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நடிகர் மன்சூர் அலியானுடைய பையன் உள்ள போயிருக்கான், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நடிகைகள் உள்ள போறான், வழக்கு இருக்கு. இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க தமிழக முதல்வர்கள் வேடிக்கை தான் பாக்குறாரு.
இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இதை செய்யறோம் அதை செய்யறோங்கிற பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா பேரிடவு போன டிசம்பர்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி எல்லா பகுதியிலும் வணிகர்கள், பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சாங்க. அது எந்த வகையிலையுமே இந்த அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு செவியும் சாய்க்கல. நாங்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க இலவசமா பணம் கொடுக்கவே கொடுக்காதங்க. பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு வணிகத்துல ஒரு அரசை நடத்துவதற்கு வணிகர்கள் 1/3 பங்கு வரிய கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க மனசுல வச்சு வணிகர்களை சீண்டாதீர்கள், வணிகர்களை தொடாதீர்கள், வணிகர்களை அரவணைத்து நல்ல திட்டங்கள் தீட்டுங்க. வணிகர் இல்லாம எந்த திட்டமும் தீட்டாதங்க. அது நல்ல வழிக்கு செல்லாதுங்க நேரத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.